இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஃபியூச்சருடைய ப்ராக்டிஸ பார்க்க போறோம். சரியா? மத்த 2 டென்ஸ்க்கும் பார்த்தாச்சு. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் 2க்குமே பார்த்தாச்சு. டூ டஸ் வீடியோ ஒன்னு, டிட் வீடியோ ஒன்னு இருக்கும் பாருங்க. அதுல போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுடைய தியரி எல்லாமே அது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா ஏன் பேசல? ஏன்னா ப்ராக்டிஸே பண்ணல. அதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஃபியூச்சருக்கான வீடியோ. ஓகே, ஃபியூச்சர்ல எங்க சிம்பிள் ஃபியூச்சர் எங்க இனிமே நடக்க போறது அப்படின்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். பட் இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஃபியூச்சர்ல ஷியரா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல நடக்கும், நடந்தாலும் நடக்கும், நடக்காமையும் போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு தான் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும். ஷியரா நடக்கிறதுக்கு வேற டென்ஸ் இருக்கு. அன்சர்டன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஷியர்னு சொல்ல முடியாது. லைக் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா வர முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா? சோ நான் நாளைக்கு கிளாஸ்க்கு வரேன் மேம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா வர முடியாம போகுது. அப்போ வந்து நீங்க வில் தான் யூஸ் பண்ணி பேசணும். மேம் கண்டிப்பா இதே உங்க கல்யாணத்துக்கு அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா போய் தானே தெரிவிங்க. அந்த மாதிரி ஷியரா இருக்கிறதுக்கெல்லாம் வேற டென்ஸ் இருக்கு. சரிங்களா? தட் இஸ் த டிஃபரன்ஸ். நீங்க வரலாம், வராமையும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஈஸியஸ்ட் டென்ஸ்னாக்கா அது சிம்பிள் ஃபியூச்சர் தான். நான் நாளைக்கு வருவேன் எப்படி சொல்வீங்க? எஸ், கரெக்ட். ஐ வில் கம் டுமாரோ. வில் பி எல்லாம் போடக்கூடாது. அந்த பிக்கு பதில போடுற வார்த்தை தான் கம். ஓகே, ஐ வில் கம் டுமாரோ. ஓகே, ஃபைன். நாங்க நாளைக்கு வருவோம் எப்படி சொல்வீங்க? வி வில் கம் டுமாரோ. நீ நாளைக்கு வருவ எப்படி சொல்வீங்க? யூ வில் கம் டுமாரோ. ஓகே, நீங்க எல்லாரும் நாளைக்கு வருவீங்க எப்படி சொல்வீங்க? Again, you will come tomorrow. ஓகே, அவன் நாளைக்கு வருவான் எப்படி சொல்வீங்க? He will come tomorrow. ஓகே, அவ நாளைக்கு வருவா எப்படி சொல்வீங்க? She will come tomorrow. ஓகே, அது நாளைக்கு வரும். நாய்க்குட்டி, ஃபோன், மெயில் எது வேணாலும் வச்சுக்கோங்க. It will come tomorrow. ஓகே, ஃபைன். அவங்க எல்லாரும் நாளைக்கு வருவாங்க. They will come tomorrow. அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப ஈஸி. வேற எந்த சேஞ்சும் கிடையாது. என்ன வார்த்தையோ அது வில் பக்கத்துல போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபைன். அடுத்தது நம்ம நெகட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த தடவை நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்வேன், மீதியெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன். நீங்க தான் சொல்லணும். ஓகே, நான் நாளைக்கு வர மாட்டேன் எப்படி சொல்வீங்க? ஐ வில் நாட் கம்மும் சொல்லலாம், ஐ வாண்ட் கம்மும் சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ஐ வாண்ட் கம் டுமாரோ ஸ்போக்கன்கிறனால டீட்டெயிலா பேசாம நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் கம் டுமாரோ. ஓகே, நாங்க நாளைக்கு வர மாட்டோம். எஸ், நீ நாளைக்கு வர மாட்ட, நீங்க நாளைக்கு வர மாட்டீங்க, அவன் நாளைக்கு வர மாட்டான், அவன் நாளைக்கு வர மாட்டா, அது நாளைக்கு வராது, அவங்க நாளைக்கு வரமாட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள், ஃபைன். எனக்கு நான் ஐ ஹோப் நல்லா தெரியுது, நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கேள்வி கேட்கணும். ஓகே, கேள்வி கேட்கறது பார்க்கலாமா? கேள்வி கேட்கும்போது எப்பவுமே பி வர்ப் தான் முதல் வார்த்தையா போடுவோம். அதுவும் இந்த கேள்வினா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். நாளைக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு ஆமா இல்லாட்டி இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாக்கா அப்ப என்ன சொல்லணும்? பி வர்ப் தூக்கி முதல் வார்த்தையா போட்டுறணும். அப்போ ஆப்வியஸ்லி வில் தான் முதல் வார்த்தையா வரப்போகுது. ஸோ வில் பக்கத்துல நம்ம சப்ஜெக்டா போடுவோம். யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள ரெண்டாவதா போடுவோம். ஓகே, ஸோ நான் நாளைக்கு வருவேனா, உங்க கூட நான் வருவேன்னா எனக்கு தெரியலையே, நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா நான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன், அந்த மாதிரி டோன்ல வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வருவேனா, will I come tomorrow? ஓகே, அடுத்தது நாங்க நாளைக்கு வருவோமா, will we come tomorrow? ஓகே, நீ நாளைக்கு வருவியா, will you come tomorrow? நீங்க எல்லாரும் நாளைக்கு வருவீங்களா, will you come tomorrow? அவன் நாளைக்கு வருவானா, will he come tomorrow? அவன் நாளைக்கு வருவாளா, will she come tomorrow? அது நாளைக்கு வருமா, will it come tomorrow? அவங்க எல்லாரும் நாளைக்கு வருவாங்களா, will they come tomorrow? அவ்வளவுதான். ஓகே, இது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, கேள்வி கேட்டு நமக்கு அதிகமா பழக்கம் இருக்காது. முதல் வார்த்தையா பீவ போட்டு பேசணும் அப்படிங்கிறது வந்து சரியா பிராக்டிஸ் பண்ணாத ஒரு இடமா இருக்கும். அதனால சொன்னேன். ஓகே,
ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த முதல்ல சொன்ன ஐ வில் கம் டுமாரோ, ரெண்டாவது சொன்ன ஐ வில் நாட் கம் டுமாரோ அல்லது ஐ won't கம் டுமாரோ, அண்ட் மூணாவது சொன்ன வில் ஐ கம் டுமாரோ. இது மூணையும் எட்டையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களை வாய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசலாம். ஞாபகத்துல இங்க இருக்கும், இங்க ஏன் வரல? ப்ராக்டிஸ் பண்ணல. அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ்ல பேசுவோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்ட் இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.